அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வேதக்காரர்களும் இன்னும் இணை வைப்பாளர்களும் அல்லாஹ்வை இந்த மார்க்கத்தை அவனுக்கு களப்பற்றதாக்கி அல்லாஹ்விற்கு வழிபட வேண்டும் என்று அவர்கள் ஏவப்பட்டார்கள். அப்ப அந்த மார்க்கம் என்றால் என்ன, மார்க்கத்தை களப்பற்றதாக்குவது, அல்லாஹ்வுக்காக களப்பற்றதாக ஆக்குவது என்றால் என்ன என்பதுடைய விளக்கத்தை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், யூதர்கள் வேதக்காரர்களுக்கும் மக்காவில் வாழ்ந்த இணை வைப்பாளர்களுக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயம், இந்த மார்க்கத்தை களப்பற்ற முறையில் அல்லாஹ்வுக்குரியதாக ஆக்கி அல்லாஹ்வுக்கு நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். ஹுனஃபா, இன்னும் அவர்கள் ஹனீஃபாக்களாக இருக்க வேண்டும். ஹனீஃபா என்று சொன்னால் எவையெல்லாம் ஷிர்கான காரியங்களோ வழிமுறைகளோ பாவமான காரியங்களோ அவை அனைத்தை விட்டும் விலகி சத்திய கொள்கையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன கொள்கையில் நிற்பதற்கு பெயர், வாழ்வதற்கு பெயர் தான் ஹனீஃபா. ஹனீஃபாவுடைய பன்மை சொல் தான் ஹுனஃபா. அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், ஹுனஃபா அவர்கள் ஹனீஃபாக்களாக இருக்க வேண்டும். எல்லா ஷிர்கான காரியங்களை விட்டு என்ன செய்ய வேண்டும், விலகிக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, ஹனீஃபா சத்திய நெறியில் நின்று இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனையும் படைத்ததுடைய நோக்கம் எல்லா மனிதர்களுமே ஹனீஃபாக்களாக இருக்க வேண்டும். ஹனீஃபா என்பதை விளக்கத்தை நாம சொன்னோம். எல்லா ஷிர்கான காரியங்கள் எவையெல்லாம் இணை வைக்கக்கூடிய காரியங்களோ அந்த எல்லா காரியங்களை விட்டு நீங்கி, எவையெல்லாம் பாவமான காரியங்களோ அந்த எல்லா பாவமான காரியங்களை விட்டு விலகி சரியான மார்க்கத்தில் தௌஹீது கொள்கையில் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த கொள்கையில் நிற்பதற்கு பெயர் தான் ஹனீஃபா என்பது. அதே போன்று யகீமுஸ் ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்ததின் நோக்கம், நமக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட அடிப்படையான விஷயம் முதல்ல தௌஹீத். தௌஹீத் என்பது இரண்டு அடிப்படைகளை உள்ளடக்கியது. ஒன்று, இந்த மார்க்கத்துடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் என்ன வகி இறக்கி வைத்தானோ அதிலிருந்து மார்க்க சட்டங்களை எடுப்பது. இரண்டாவது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படி செய்வது. அடுத்து யகீமுஸ் ஸலாத், தொழுகையை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் நிலைநாட்ட வேண்டும். இது அல்லாஹ் நம்மை படைத்ததுடைய அடிப்படையான நோக்கம். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக என்ன செய்கிறது இருக்கிறது. இன்றைக்கு நம்ம இஸ்லாமிய சமுதாயத்துல முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஐங்கால தொழுகை விஷயத்துல ரொம்ப ரொம்ப பொதுபோக்காக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின் என்பதற்குரிய அடையாளமாக, முஸ்லிம் என்பதற்குரிய அடையாளமாக இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் 5 தூண்களில் ஒரு தூணாக அல்லாஹ் தொழுகை ஆக்கியிருக்கின்றார். ஏராளமான வசனங்கள் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு என்ன செய்கிறது, எடுத்துரைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்லுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாத், நமக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் வித்தியாசமே தொழுகை தான். அல்லாஹ்க்கு நாம செஞ்ச உடன்படிக்கையில முக்கியமான விஷயம் எது, தொழுகை. ஃபமன் தரக்கஹா, அந்த தொழுகையை யார் புறக்கணிக்கின்றானோ, விட்டு விட்டானோ, ஃபமது கஃபர், அவன் காஃபிராகி விட்டான். காஃபிர் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டவனாக செய்து விட்டான், ஆக்கி விட்டான். அப்ப தொழுகை என்று அவ்வளவு முக்கியமான ஒரு கடமை. இன்னும் ஒருவன் தௌஹீதை விளங்கியவனா இருக்கா வச்சுக்கிடுங்க, அவன் தொழுகை இல்லாதவனாக இருந்தால் அந்த பாவம் அவனை ஷிர்கில் கொண்டு போய் என்ன செஞ்சு தள்ளு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்ன பைன ரஜுலி வல் ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலாம், ஒரு மனிதன் மூமினான ஒரு இறைவனுக்கு இணை வைக்காத ஒரு மனிதன், அவனுக்கும் ஷிர்கு குஃப்ருக்கு மத்தியில் தடையாக இருப்பது, பாதமாக இருப்பது தொழுகையை விடுவதுதான். ஒரு அல்லாஹ்வை சரியாக இறைவனுக்கு இணை வைக்காத ஒரு மனிதனாக இருக்கிறான், அவன் ஷிர்கு குஃப்ருல போய் விழுவதற்குரிய பாதம் என்ன, அவன் தொழாதவனா இருந்துதான் வச்சுக்கிடுங்க, அவன் ஷிர்க்லையும் போய் விழுந்துடும், குஃப்ருலையும் போய் விழுந்துடும். ஏன்னா தொழுகை என்று அல்லாஹ்வை நமக்கு நினைவூட்டக்கூடிய, அப்துல் ஸலாத்தில் திக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப தொழுகையாளிகள் பாவமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு இல்லை. அதே நேரத்துல
ஒரு தொழுகையாளியாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு நாளைக்கு 5 வேளை அல்லாஹ்வுடைய நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அவனிடம் ஏதாவது பாவங்கள் இருந்தா கூட அந்த இறை நினைவு அவன் என்ன செஞ்சிடும், அந்த பாவங்களை விட்டு தடுக்கும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களை விட்டும் தீமையான காரியங்களை விட்டும் தடுக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மூமினை வந்து ஷிர்கு குஃப்ர்ல போய் விழாம தடுக்கிறது தொழுகைன்னு சொன்னோம்னா, இந்த தொழுகை எவ்வளவு முக்கியமான ஒரு வணக்கம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மறுமை நாள்ல வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் முதல் கேள்வி தொழுகையை பத்தி தான். அவ்வளமா யுஹாஸபு பில் அப்து யௌமல் கியாமா அனிஸ் ஸலாத். மறுமை நாள்ல ஒரு அடியான் முதலாக விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றி தான். ஃபைதா ஸலஹத், அந்த தொழுகை சரியாக இருக்கும் என்றார். ஃபகது அஃப்லஹ வஅன்ஜஹ, அவன் வெற்றி பெற்று விட்டான், ஈடேற்றம் பெற்று விட்டான். தொழுகை 5வது தொழுகையை வந்து ஒரு சரியாக அந்த நேரத்துல தொழக்கூடியவனாக இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு வெற்றி தான். எப்போ? ஈமானுக்கு அடுத்து. ஒருவன் இணை வைப்பை விலகி கொண்டு அல்லாஹ் போய் சந்திக்கலாம் வச்சுக்கிடுங்க, அவனுக்கு தொழுகை சரியாக இருக்கும் என்று சொன்னால் ஃபகத் அஃப்லஹ வஅன்ஜஹ. இது தொடர்பாக நூற்றுக்கணக்கான நபிமொழிகள், ஏராளமான வசனங்கள் நமக்கு என்ன செய்கிறது, எடுத்துரைக்கிறது. அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், ஜக்காத்தை என்ன செய்வார்கள், நிறைவேற்றுவார்கள். அப்ப ஜக்காத் என்பது அது ஒரு முக்கியமான கடமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தங்கம், வெள்ளி, ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள், இன்னும் பிற செல்வங்கள் நம்ம தந்திருக்கும் போது விளைச்சல்கள், இதுல எல்லாம் ஜக்காத்தை மார்க்கம் நமக்கு என்ன செஞ்சிருக்கு, கடமையாக்கிருக்கு. அந்த ஜக்காத்து எவ்வளவு இருந்தால் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கு. யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு வழிகாட்டியிருக்கு. அப்ப அந்த ஜக்காத்தை வந்து அவர்கள் முறையாக நிறைவேற்ற வேண்டும். அப்போ ஹனீஃபாக்களாக இருப்பது, எவையெல்லாம் அசத்தியமான ஷிர்கான காரியங்களோ அவற்றை எல்லாம் விட்டு விலகி இந்த மார்க்கத்தை கலப்பற்றதாக, அல்லாஹ்வுக்குரியதாக கலப்பட்டதாக ஆக்கி அல்லாஹ்வை வழிபட வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். இப்படித்தான் யூத நசாராக்களும் எல்லா இணை வைப்பாளர்களுக்கும் உத்தரவிடப்பட்டது. தாலிக்க தீனுல் கையிமா, இதுதான் சரியான மார்க்கம், உறுதியான மார்க்கம், நேரான மார்க்கம், கோணல் இல்லாத மார்க்கம். இத யார் முறையாக பேணுகிறார்களோ அவங்க சரியான கொள்கையில் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து தொழுகை இல்லாமல் இருந்து கொண்டு நான் சரியான கொள்கையில் இருக்கிறேன் என்று அவன் அல்லாஹ் கிட்ட சொல்லவே முடியாது. ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியானவனாக இருந்து கொண்டு அதை நிறைவேற்றாமல் நான் நேரிய மார்க்கத்தில் இருக்கிறேன் என்று அவன் அல்லாஹ் போய் சொல்லவே முடியாது. ஒருவன் விதத்தான காரியங்களை தவிர்த்து கொள்ளாமல், அதே போன்று மார்க்க சட்டங்களை வகியில இருந்து குர்ஆன் சுன்னாவிலிருந்து எடுக்காமல் நான் சரியான மார்க்கத்தில் இருக்கிறேன் என்று அல்லாஹ் கிட்ட சொல்ல முடியாது. கபூர்ல கொண்டு வச்சவன நமக்கு கேள்வி என்ன, மன் ரப்புக்க, 2வது கேள்வி என்ன, உன்னுடைய இறைவன், தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது. அப்ப இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவன் மரணித்த பிறகும் மறுமையிலும் சரி அந்த கேள்விக்கு அவனை செய்ய முடியும், பதில் சொல்ல முடியும். இதுதான் தாலிக்க தீனுல் கையும், இதுதான் சரியான மார்க்கம், உறுதியான மார்க்கம், நேரிய மார்க்கம். இந்த பண்பு உள்ளவர்கள் தான் சரியான மார்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். அப்ப அந்த யூத கிறிஸ்தவர்கள், வேதக்காரர்கள், மக்கா முஷ்ரிக்கீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வரும்போது அவங்களுக்கு இதுதான் உத்தரவிடப்பட்டது. அவங்க வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுமே மக்கள்கிட்ட போய் காசு கொண்டு கேட்கல, எங்களை ஆட்சியாளர்களாக ஆக்குங்க அப்படிங்கிறது கேட்கல. அதற்காக அவங்க அனுப்பப்படவும் இல்லை. செல்வாக்கு கேட்கல, செல்வத்தை கேட்கல. அவங்க சொன்னது எது, இதுதான் சரியான மார்க்கம், இந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு ஏவப்பட்டது. ஆனா அவங்க சரியா இருந்தாங்களா, சரியா இல்லை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் அதுக்கு அடுத்த வசனத்துல, இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம். நிச்சயமாக இறை மறுப்பாளர்கள், எந்த இறை மறுப்பாளர்கள், மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்கள் என்ற இறை மறுப்பாளர்கள், வல் முஷ்ரிகீன், இணை வைக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள், ஃபீ நாரி ஜஹன்னம், அவர்கள் நரக நெருப்பிலே இருப்பார்கள், நரகத்துடைய ஆழப்பகுதியிலே இருப்பார்கள். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். உலாயிகஹும் ஷர்ருல் பரியா, அவர்கள் தான் படைப்பினங்களிலேயே கெட்டவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த வசனத்துல வந்து இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்கள் என்ற இறை மறுப்பாளர்கள், எல்லா யூதர்களும் எல்லா கிறிஸ்தவர்களும்
அவங்க வந்து அல்லாஹ்வுடைய பார்வையில வந்து இறை மறுப்பாளர்கள். யாரை தவிர? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை தவிர. எல்லாம் சிலர் வந்து யோசிக்கலாம், நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது கூட சொல்லுவாங்க, நாம வந்து மேற்கு நோக்கி தொழுகிறோம், கிறிஸ்தவர்கள் வந்து கிழக்கு நோக்கி தொழுகிறாங்க, நம்ம ஆமீன் அப்படிங்கிறோம், அவங்க ஆமன் அப்படிங்கிறாங்க, நம்ம ஈசா வந்து நபிங்கிறோம், அவங்க ஈசாவை என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய மகன் சொல்றாங்க, எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்து இஸ்லாத்துல என்ன செய்யாது, கிடையாது. அல்லாஹ் சொல்லினா இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்கள் என்ற இறை மறுப்பாளர்கள். அப்ப வேதக்காரர்கள் எல்லோருமே இறை மறுப்பாளர்கள். அப்ப நபிகள் நாயகம் அவங்க அல்லாஹ்வை ஏற்றுதான் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் காலத்துல வேதக்காரர்கள் கால்நடைகளை அறுக்கும் போது அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி தான் என்ன செய்வாங்க, அறுப்பாங்க. நாம எப்படி மூத்தா போனவங்களை அடக்கம் செஞ்சுட்டு அல்லாஹ் துவா கேட்கிறோமோ, அது மாதிரி வேதக்காரங்களும் என்ன செய்வாங்க, இறந்து போனவங்களை அடக்கம் செஞ்சுட்டு அல்லாஹ் துவா கேட்பாங்க. இதனால அவங்க வந்து முஸ்லீம்கள் ஆயிடுவாங்களா அல்லது அவங்களுக்கு மறுமையில மன்னிப்பு உண்டா, அவங்க ஆயிடுவான்னு கிடையாது. ஏன் அவங்க வந்து இறை மறுப்பாளர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து நபி என்று ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால அவங்க என்ன செஞ்சிடலாம், காஃபிர் ஆயிடலாம். அல்லாஹ் யூதர்களுடைய கடவுள் கொள்கை சரியான யூதர்கள் ஓரிரை கொள்கையை தான் பின்பற்றுறாங்க. ஒரு கடவுள்னா சரியான யூதர்கள் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம இஸ்லாமிய மார்க்கத்துல தர்கா வழிபாடு, பலவிதமான சூஃபிசம் போன்ற பலவித சித்தாந்தங்கள் உள்ள நுழைஞ்சிருக்கோ, அந்த மாதிரி யூத மார்க்கத்துல ஏராளமான பிரிவுகள் பிளவுகள் நபிகளே சொன்னாங்க. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் 72 கூட்டமாக பிரிந்தார்கள், நீங்க 73ஆ பிரிவீங்கன்னு சொல்லி. அப்ப யூதர்கள்ட்டையும் கிறிஸ்தவர்கள்ட்டையும் ஏராளமான பிரிவுகள் இருக்குது. ஆனா அந்த யூதத்திலையும் கிறிஸ்தவத்திலையும் ஒரு கடவுள் கொள்கை கொண்ட மக்கள் இருக்காங்க. சிலை வழிபாட்டை எதிர்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. மரியம் வணங்கக்கூடாது, ஜீசஸ் வந்து அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லக்கூடாது, உண்மையான கடவுள் யாரு, கர்த்தர் மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. யூதர்களை ஓரிரை கொள்கை கொண்ட யூதர்கள் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து மூமின்களா முஸ்லிம்களா ஆவாங்களான்னு கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாங்க, ஆக மாட்டாங்க. என்ன சொன்னோம்னா அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. அப்ப நபிகள் நாயகம் அவங்க இறை தூதராக அனுப்பப்பட்ட பிறகு யூதர்களும் கிறிஸ்தவர்கள் நபிகள் நாயகத்தை தூதராக ஏற்றுக்கொள்ளாத வரை அவங்க யாருதான், இறை மறுப்பாளர் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான், அதாவது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதராக வருவார்கள் என்பது தௌராத் இன்ஜீலிலேயே சொல்லப்பட்டிருச்சு. சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம் 157வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மி அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹு ஃபித் தௌராத். அவர்கள், அதாவது சஹாபாக்கள், இந்த நபியை பின்பற்ற, எழுத படிக்க தெரியாத இந்த நபியை பின்பற்றுகிறார்கள். இந்த நபி எப்படிப்பட்டவர்? அல்லது எஜிதூனஹு மக்தூபன் இன்தஹு ஃபித் தௌராத், தங்களிடம் உள்ள தௌராத் வேதத்திலே வேதக்காரர்கள் அவங்க தோரா வச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் காலத்துல அவர்கள் சில வசனங்களை மாற்றி இருந்தாலும் மறைத்து இருந்தாலும் தௌராத் வந்து இருந்துச்சு. அப்ப அதுல வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக வருவார்கள் என்று முன்கூட்டியே தௌராத்திலையும் சொல்லப்பட்டிருந்துச்சு, அது இஞ்சிலையும் சொல்லப்பட்டுச்சு. தௌராத்த பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க, இஞ்சியில வந்து பைபிள் புதிய ஏற்பாடு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதுலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக வருவார்கள் என்று சொல்லப்பட்டுச்சு. அப்ப அல்லாஹ் கூறுகினா மக்தூபன் இன்தஹு ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல், தௌராத்திலும் இன்ஜீலிலும் இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த முகமது நபி எப்படிப்பட்டவர்? யஅமுருஹும் பில் மஅரூஃப் வ யன்ஹாஹு அனில் முன்கர், அவர்களுக்கு நல்லவற்றை எடுத்துச் சொல்வார், தீமையான காரியங்களை தடுப்பார். வ யுஹில்லு லஹும் த்வையிபாத் வ யுஹர்ரிமு அலைஹில் ஹபாயிஸ், நல்ல தூய்மையான வகைகளை அவர்களுக்கு அவர் ஹலாலாக்குவார், ஆகுமாக்குவார். வ யுஹர்ரிமு அலைஹில் ஹபாயிஸ், தீயவைகளை கெட்டவைகளை அவர் என்ன செய்வார், தடை செய்வார் என்றெல்லாம் தௌராத்திலும் இன்ஜீலும் எழுதப்பட்டுச்சு. அப்படி தெளிவா படிச்சுட்டு தான் என்ன செஞ்சாங்க, யூதர்கள் என்ன செஞ்சாங்க, மறுத்தாங்க, கிறிஸ்தவர்கள் மறுத்தாங்க. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியா வரும்போது அவங்க இந்த உலகத்துல அல்லாஹ்வை உயர்த்தி கொண்டாங்க. இந்த உலகத்துல மக்களோடு அவங்க வாழும் போது என்ன சொன்னாங்க, சூரத்து ஸஃப் என்கிற அத்தியாயத்துல 6வது வசனத்தை அல்லாஹ் கூறினான். ஈசா நபி சொன்னாங்க, யா பனி இஸ்ராயீல் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌராத். இஸ்ரவேல் சமுதாய மக்களை நோக்கி சொன்னார்கள், இஸ்ரவேல் சமுதாய மக்களே, நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர். எதற்காக நான் தூதராக வந்திருக்கின்றேன்? முஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌராத், எனக்கு முன்னர் அருளப்பட்ட தௌராத் வேதத்தை உண்மைப்படுத்துவதற்காகவும், வ முபஷ்ஷிரன் பி ரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பிறகு ஒரு தூதர் வருவார், அவருடைய பெயர் அஹ்மத். இது சொல்றதுக்கே அல்லாஹ் ஈசா நபி அனுப்பி வச்சிருக்கிறான்.
ஒரு நபியை வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர் அனுப்பி வைத்திருக்கின்றார். எல்லா நபியுமாரும் தௌஹீதை சொல்வதற்காக வந்தார்கள். ஈசா நபியும் தௌஹீதை சொன்னார்கள். அது தௌஹீதோடு சேர்ந்து அவங்க ரொம்ப மெயினாக சொன்ன விஷயம், தௌஹீதோடு சேர்த்து அதை அடுத்த முக்கியத்துவம் சொன்ன விஷயம், எனக்கு பிறகு அகமது என்ற பெயருடைய தூதர் வருவார், அவரை நீங்க என்ன செய்ய வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று ஈசா நபியும் சொல்லியிருக்கிறான், மூசா நபியும் சொல்லியிருக்கிறாங்க. தௌராத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, இன்ஜீலையும் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை மறுத்தாலும் அவன் யாராயிருவான், காஃபிர் ஆயிடுவான். அப்ப இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொன்ன பிறகு யகூதிகள் நசாராக்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப யார் நம்ம என்ன ஒரு வாதம் தவறானது? இப்ப இன்றைக்கு கூட இஸ்ரேல் என்ன செய்யலாம், ஆபிரகாம் அக்காடுன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம், ஆபிரகாம் ஒப்பந்தம் சொல்லி ஒரு ஒப்பந்தம் கொண்டு வரலாம். அதுல உள்ள என்ன செய்ய யுஏஇ கையெழுத்து போட்டாங்க. துபாய் என்ன செஞ்சுட்டாங்க, என்ன அவங்க சொல்றாங்க, வானத்துல இருந்து வந்த மார்க்கம் எதுலாம், யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம். நம்ம எல்லாரும் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ல இருந்து பிரிந்தவர்கள். அதனால வந்து இந்த மூணுமே நம்ம இப்ராஹிம் நபியுடைய குடும்பம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஒரு ஒப்பந்தத்தை கூப்பிடுறாங்க. சில நாடுகள் என்ன செஞ்சுட்டாங்க, அதுல கையெழுத்தும் போட்டாங்க. இது மார்க் அடிப்படை சரியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து யூதரா இருந்தாங்களா? யூதமும் கிறிஸ்தவமும் அல்லாஹ்விலிருந்து வந்த மார்க்கமா? மாக்கான இப்ராஹிமும் யஹூதியும் ஒலா நஸ்ரானியா. இப்ராஹிம் யூதராகவும் இருக்கவில்லை, கிறிஸ்தவராகவும் இருக்கவில்லை. வலாக்கின்கான ஹனீஃபா முஸ்லிமா, அவர் ஹனீஃபாவாக இருந்தார். எல்லா ஷிர்கையும் விட்டு விலகி சத்தியத்திலையும் இருக்கக்கூடியவராக முஸ்லீமாக இருந்தார். அப்ப இப்ராஹிம் நபியிலிருந்து வந்த மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இப்ராஹிம் நபி வந்து யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் மூன்றும் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் எப்படி சொல்ல முடியும்? இப்ராஹிம் நபி முஸ்லீமாக மட்டும்தான் இருந்தார் என்று குர்ஆன் சொல்லி காட்டும் போது இன்றைக்கு ஒப்பந்தத்துக்கு அழைக்கிறோம். நம்ம என்ன செய்வோம், நம்ம இப்ராஹிம் ஒப்பந்தத்துக்கு வாங்க, ஆபிரகாம் ஒப்பந்தத்துக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாம் ஒண்ணுதாங்கிற ஒரு மனநிலையை உண்டாக்குவதற்கு யூத கிறிஸ்தவ சக்திகள் என்ன செய்யறாங்க, முற்படுவதை பார்க்கிறோம். அது ஒருபோதும் மூமின்கள் என்ன செய்ய முடியாது. உண்மையான மூமின்கள் அரபு நாடுகள் அவங்க அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டால் கூட இஸ்லாமிய பார்வையில சரியானா அது மிக மிக வழிகிட்ட கொள்கை. கடுகளவு ஈமான் உள்ளவங்க கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னும் அவதன் நாசிபி இப்ராஹிம் நல்லதீன தபவு, இப்ராஹிமுக்கு மிக நெருக்கமானவர்கள் அந்த இப்ராஹிம் நபியை பின்பற்றியவர்கள். நபி இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லதீன ஆமன், இறை நம்பிக்கையாளர்கள். அப்ப இப்ராஹிம் நபிக்கு நெருக்கமானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய கொள்கையை பின்பற்றிய முஸ்லிம்கள் தான். இப்ராஹிம் நபி முஸ்லிமாக இருந்தால் அவர் யூதராக இருக்கவில்லை, கிறிஸ்தவராக இருக்கவில்லை என்று குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டும் போது எப்படி யூதம் கிறிஸ்தவம் எல்லாம் எப்படி இப்ராஹிம் நபியுடைய மார்க்கமாக, இப்ராஹிம் அல்லாஹ்விலிருந்து வந்த மார்க்கமாக எப்படி இருக்க முடியும்? அவங்கதான் அந்த மார்க்கத்தை மாத்திட்டாங்க. அல்லாஹ்விலிருந்து வந்த ஒரே மார்க்கம், எல்லா நபிமார்களுக்கும் வழங்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா யூதர்களையும் எல்லா கிறிஸ்தவர்களையும் காஃபிர்கள் என்றுதான் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுது. இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்கள் என்ற இறை மறுப்பாளர்களும் வல் முஷ்ரிகீன், பல தெய்வ வழிபாட்டாளர்கள், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருமே ஃபீனாரி ஜஹன்னம். ஜஹன்னம் என்று சொன்னால் நரகத்துடைய ஆழமான பகுதிக்கு, இருட்டான பகுதிக்கு ஜஹன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நரகத்துக்கு அல்லாஹ் வச்ச பேர் என்ன பேரு? ஜஹன்னம். ஜஹன்னம் என்பது ரொம்ப இருட்டு, ரொம்ப ஆழம், ரொம்ப கொடூரமானது. அந்த நரகத்தில் அவர்கள் இருப்பார்கள். ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். என்ன காரணம்? அல்லாஹ் வந்து இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அல்லாஹ் பாவங்களை தன் ஆடியோருக்கு மன்னிப்பான். இணை வைப்பு என்பதற்கு மன்னிப்பே கிடையாது. எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் ஒரு மௌத்தா போறதுக்கு முன்னாடி கூட ஷிர்க்குன்னு தெரிஞ்சுதான் வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் அவனை மன்னிச்சிடும். உயிர் தொண்டக்குழிய நெருங்குது, உயிர் தொண்டக்குழிய நெருங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம பேசுறது மௌத்தா போறவனுக்கு கேட்கும். அவன் காலை விட்டு உயிர் பிரிஞ்சாலும் சரி, முட்டுக்கால்ல இருந்து உயிர் பிரிஞ்சாலும் சரி, வயிறு வரைக்கும் உயிர் பிரிஞ்சாலும் சரி, அந்த உயிர் அப்படியே தொண்டக்குழி அடைகிற வரைக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க பேச கேட்கும். அவங்களுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி சரியான கொள்கைக்கு வந்துருங்க, அவங்க அதை சரியா உள்ளத்துல விளங்கி அவங்க ஆயிலாக களிமா சொல்லிட்டா வச்சுக்கிடுங்க, சிறுக்குல இருந்து வெளியே வந்துதான் வச்சுக்கிடுங்க. அவங்க ஈமான்ல மௌத்தாறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூத சிறுவனை நலம் விசாரிக்க போறாங்க. உயிர் பிரியக்கூடிய தருவாயில அந்த யூத சிறுவன் இருக்கிறான். அப்ப நபிகள் நாயகம் மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க, நீ இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்கிறாங்க. அந்த பையன் தன்னுடைய தகப்பனார பாக்குறான், அவர் ஒரு யூதர். அப்ப அவர் தான் பையனுக்கு சொல்றாரு, அப்படி அபுல் காசிம் கட்டுப்பட்டுனோட அந்த பையன் களிமா சொல்லிடலாம். களிமா சொல்லி முடிச்சோம், ரூஹ் என்ன செஞ்சது? பிரிஞ்சது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
வெளியே சொல்லிக்கிட்டே வந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு பி மினன் நார். நரகத்திலிருந்து என் மூலமாக இந்த சிறுவனை நரகத்திலிருந்து காப்பாற்றி அல்லாஹ்வுக்கே எல்லாருக்கும். அப்ப மௌத்தாவதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உயிர் தொண்டக்கூடிய அடைஞ்சிட்டு வச்சுருங்க, நம்ம பேச்சுக்கள் சாகரவனுடைய காதுல போய் விடாது. அவன் மலக்குமார்களை பார்க்க ஆரம்பிச்சிருவான், ஆக்கிரத்துடைய வாழ்க்கைக்கு போயிடுவான். அப்ப அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மன்னிப்பு கேட்டா கூட அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், மன்னித்து விடுவான். ஆனா ஷிர்க் வச்ச நிலையில ஒரு உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பு என்ன செய்யாது, கிடையாது. அப்ப இணை வைப்பாளர்கள் ஹாலிதீன ஃபீஹா, அவங்க என்ன செய்வாங்க, நரகத்துல நிரந்தரமாக இருப்பார்கள். உலாயிகவும் ஷர்ருல் பரியா, இவங்க தான் படைப்பினங்களிலேயே ரொம்ப 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 கெட்டவர். அல்லாஹ் படைத்த படைப்பினங்களிலேயே ரொம்ப கெட்டவர் யாரு, அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடியவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டாங்க, அதாவது உங்களுக்கு வந்து லஅனல்லாஹு யஹூத வ நஸாரா, யஹூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சபித்து விட்டான், அதை சபிப்பானாக. என்ன காரணம், அவங்க இத்தகது குபூர அன்பியாயி மசாஜிதா, நபிமார்கள் அவங்களுடைய சமாதிகளை வந்து அவங்க வணங்கும் இடமாக என்ன செஞ்சாங்க, எடுத்துக்கிட்டாங்க. பள்ளிவாசலுக்கு வந்தா தான் இந்த பள்ளிவாசல் வீட்டுக்கும் 4 சுவர் தான், பள்ளிவாசலுக்கும் 4 சுவர் தான். ஆனால் நாம உன்னை பள்ளின்னு உண்டாக்கினோம் வச்சுருங்க, அந்த பள்ளிக்குள்ள வந்தோம்னா குளிப்பு கடமையோட பள்ளிக்குள்ள உட்காரக்கூடாது, பள்ளிக்குள்ள சத்தம் போடக்கூடாது, பள்ளிக்குள்ள கூச்சல் போடக்கூடாது. இது அல்லாஹ்வை தொழக்கூடிய இடம். நம்ம வீட்டுல ஜமாத்தா தொழுதா கிடைக்கிற நன்மையை விட பள்ளியில ஜமாத்தா தொழுவது 27 மடங்கு நமக்கு என்னது அதிகமான நன்மை கிடைக்கும். பள்ளிவாசல்ல வந்து நம்ம வீட்டுல ஒரு ஆள் மகளிர் தொழுவிட்டு அவர் சிறார் இஷா வரைக்கும் தொழுகை இடத்துல இருக்கிறாரு, அவருக்கு தொழுது நன்மை கிடைக்காது, அவருக்கு வந்து தொழுகையிலே ஈடுபட்டு நன்மை கிடைக்காது. அதே பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு மகரிபு தொழுவிட்டு இஷா தொழுகை எதிர்பார்த்து அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான் வச்சுக்கிறீங்க, அவர் வந்து எதுவும் புரியாம இருந்தா அவருக்கு என்ன செய்யணும், அவர் தொழுகையில ஈடுபட்ட நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். பள்ளிவாசலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. அப்ப பள்ளிவாசல்னா என்ன, பள்ளிவாசல் என்றால் அல்லாஹ்வை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஆலை. அப்ப 4 கட்டடத்தை எழுப்பி அந்த கட்டடத்துக்கு ஒரு புனிதம் இருக்குது நம்புவதாக இருந்தால் எதற்கு மட்டும்தான் நம்பணும், அல்லாஹ்வை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஆலயத்துக்கு மட்டும்தான் நம்பணும். அப்ப நம்ம ஒரு வீட்டை கட்டி அதை ஒருவரை அடக்கி வைத்துக் கொண்டு அது ஒரு பெரிய முறியுது, அவர் ஒரு வீட்டுல இருக்கிறாரு, அந்த வீட்டுக்கு போனா பறக்கத்து, அங்க உட்கார்ந்தா பறக்கத்து, தல்லாக்குள்ள போனா பறக்கத்து, எதை நம்ம நினைச்சாலும் சரி அந்த இடத்த நம்ம செஞ்சிட்டோம், பள்ளியாக ஆக்கிவிட்டோம். இந்த மாதிரி ஆக்குறது வந்து அது பயங்கரமான மார்க்கம் தடுத்த காரியம். அப்ப நபியா சொல்றாங்க, இத்தகைய குபூர் அன்பியாகி மசாஜிதா, நபிமாவுடைய சமாதிகளை அவங்க செஞ்சிட்டாங்க, பள்ளிவாசலாக ஆக்கி கொண்டாரு. பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்தா எப்படி புனிதமோ அதெல்லாம் தல்லால உட்கார்ந்தா புனிதம், அந்த தீயை கும்பிட்டா புனிதம், அங்க கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்தா மனசுக்கு நிம்மதி, இப்படி பள்ளிக்குரிய சட்டங்களை ஃபுல்லாம் எது கொடுத்துட்டாங்க, சமாதி கொடுத்துட்டாங்க. பள்ளிவாசல் அல்லாஹ் வணங்குற மாதிரி நபிமாவுடைய சமாதிகளை போய் கையேந்துறாங்க, அங்க போய் சஜ்ஜா பண்றாங்க. அப்ப நபியா நாயகம் சொன்னாங்க, உலாயிக்க ஷிராவுல் ஹல்கி இன்டல்லாஹ், இவங்க தான் அல்லாஹ்விடத்துல படைப்பினங்களிலேயே ரொம்ப கெட்டவர்கள், ஆக கெட்டவர். இந்த உலகத்துல இப்படிதான் ஓடிடும். நாளைக்கு மறுமையில போய் நிற்கும் போது படைப்பினங்களிலேயே ஆக கெட்டவர்கள் யாரு, அல்லாஹ்க்கு இணை வைத்தவர்கள் தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நாம பார்க்கின்றோம். சூரத்துல் அன்ஃபால்ல 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன ஷர்ர தவாபி இன்தல்லாஹி அல்லதீன கஃபரு ஃபஹும் லா யுமினூன், அல்லாஹ்விடத்தில் படைப்பினங்களிலேயே உயிரினங்களிலேயே ரொம்ப கெட்டவர்கள் காஃபிர்கள். ஃபஹும் லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ளவே நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். அப்ப யாரு அல்லாஹ்க்கு இணை வைக்கிறாங்களோ அவங்க தான் படைப்பினங்கள்ல ஆக கெட்டவர்கள். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் அன்ஃபால்ல 22, 23 வசனத்துல அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன ஷர்ர தவாபி இன்தல்லாஹ், அல்லாஹ் இடத்துல வந்து படைப்பினங்களிலேயே உயிரினங்களிலேயே பாம்பு, பல்லி, பன்றி, நாய், கழுதை, குதிரை, இப்படிப்பட்ட நிறைய ஜீவராசிகள் இருக்கு. இந்த எல்லா ஜீவராசிகளை விடவும் ஆக கெட்டவர்கள் யார், சும்முல் புக்குமுல்லதீன லா யஅகிலூன், சிந்திக்காத செவிடர்களும் குருடர்களும். நல்லதை பார்க்க மாட்டான், நல்லது சிந்திக்க மாட்டான். அவனுக்கு மற்ற படைப்பினங்களை விட மனுஷன் எதை வைத்து அவன் சிறப்பாகின்றான், சிந்தனை. மற்ற ஆடு மாடு சிந்திக்காது, கழுதை குதிரை சிந்திக்குமா, எதுவுமே சிந்திக்காது. மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவு என்ன, சிந்தனை. சிந்தனையை வச்சு நீ ஒரு சத்தியத்தை விளங்கி கொள்ள சொன்னோம்னா நீ ஆடு மாடை விட கேவலம் தானே, ஆடு மாடை விட கீழ்நிலையில் உள்ளதானே. அந்த அறிவை கொடுத்து அவனுக்கு என்ன ஒரு நன்மை இருக்கிறது. அது அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன ஷர்ர தவாபி இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலேயே ஜீவராசிகளில் மிக கெட்டவர்கள் சும்முல் புக்குமுல்லதீன லா யஅகிலூன், சிந்திக்காத செவிடர்களும் குருடர்களும் என்று அல்லாஹ், சிந்திக்காத செவிடர்களும் ஊமையர்களும் என்று அல்லாஹ் செய்கின்றான், குறிப்பிடுகின்றான். வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் ஹைரன்,
அல்லாஹ் அவர்களிடம் நன்மை இருப்பதாக அறிந்திருந்தால் அவர்களை செவியேற்க வைத்திருப்பான். இந்த மாதிரி இவங்க செவியேற்றால் இவங்க ஈமான் கொள்வாங்கன்னு அல்லாஹ் தெரிஞ்சிருந்தான்னு சொன்னோம்னா அவங்க செவியேற்க வச்சிருப்பாங்க. அல்லாஹ்க்கு தெரியும் இவங்க சத்தியத்தை படிச்சாலும் சத்தியத்தை கேட்டாலும் சத்தியத்தை பார்த்தாலும் ஈமான் கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ் அவர்களை செவியேற்க வைத்தாலும் அவர்கள் புறக்கணித்து புறமுதுகு காட்டி சென்றிருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்போ படைப்பினங்களே கெட்டவங்க அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடியவர் என்பது அல்லாஹ் அதை இணை வைப்ப அல்லாஹ் எந்த அளவுக்கு இருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஜஸாவுஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அவர்களுக்கு அவருடைய இறைவனிடம் உள்ள கூலி தண்டனை என்ன, இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ உலாயிகவும் ஹைருல் பரியா, அவர்கள் படைப்பினங்களிலேயே சிறந்தவர்கள். மனித பார்வையில் அவன் ஒரு சாதாரண ஏழையா இருக்கலாம், அவனுக்கு உடுக்கிறதுக்கு சுத்தமான ஆடை இல்லாம இருக்கலாம், கிழிஞ்ச ஆடையா இருக்கலாம். ஆனா அல்லாஹ் நம்பி தான் வச்சுக்கிறீங்க, ரப்பு இடத்துல அவன் தான் படைப்பினங்களிலேயே மிக மிக சிறந்தவன். அல்லாஹ் தோற்றத்தை பார்க்க மாட்டான். இன்னல்லாஹ் எந்தூரிலா சுவரிக்கும் வலாயிலா அம்பாலிக்கும், அல்லாஹ் உங்க தோற்றங்களையும் செல்வங்களையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கி எந்தூரிலா குலூபிக்கும் வயலா அம்மாலிக்கும், உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் பார்க்கிறான். அப்ப இந்த நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள் இத்தகைய சிறப்புகள் இருக்கிறது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகள் என்ன, இன்னும் அல்லாஹ் நம்மிடம் நிறைய சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அடுத்த வசனங்கள் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கங்களை நாம் செய்வோம். வரக்கூடிய வாரம் நாம் தொடர்ச்சியாக விரிவாக காண்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.